வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டாப் 100 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் மந்த் 2024 முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஜனவரி மந்த்து அப்புறம் பிப்ரவரி மந்த்துக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 வீடியோஸ் போட்டுருவோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோஸ் பார்க்கலாம் பாருங்கள். இந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இப்போ வந்து மார்ச் மந்த் 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கர்ப்பிணி GA2 AI மாடல். ஸோ ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல். இது எதுக்காகனா குழந்தை பிறக்கக்கூடிய டெலிவரி டேட்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும். யாருன்னா IIT மெட்ராஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஃபரிதாபாத், ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட்டும், அதுக்கப்புறம் IIT மெட்ராஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. இது வந்து DBT இந்தியா திட்டத்தின் கீழே உருவாக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, DBT அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இந்தியா அந்த இன்ஸ்டியூட் கீழே இருக்கக்கூடிய கர்ப்பி இனி அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே வந்து இந்த மாடல் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ கர்ப்பிணி GA2 AI மாடல் அப்படிங்கிறது கருவின் கர்ப்பகால வயது பிரசவ தேதிகளை தீர்மானிக்க பயன்படக்கூடியது. IIT மெட்ராஸ் மற்றும் டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் ஃபரிதாபாத், ஹரியானாவில் இருக்கக்கூடிய 2 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. DBT இந்தியா அதனுடைய இனிஷியேட்டிவ் இது கர்ப்பி இனி அப்படிங்கிற திட்டம். அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3 சிலைகள் வந்து திறந்திருப்பாங்க முக்கியமான நபர்களுக்கு. அது பார்ப்போம். ஸ்டேச்சு ஆஃப் தமிழ் ஸ்காலர் மு வரதராசன் இன் ராணிப்பேட்டையில் மு வரதராசனுக்கான சிலை. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ணல் தங்கோ அட் குடியாத்தம் இன் வேலூர். வேலூர் குடியாத்தத்தில் அண்ணல் தங்கோக்கான சிலை, அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர். அடுத்து ஆன்டி கேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ரட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அச்சரப்பாக்கம் இன் செங்கல்பட்டுல சிலை வந்து திறக்கப்பட்டிருக்கும். ஸோ ராணிப்பேட்டையில் மு வரதராசன் அவர்களுக்கு, வேலூர் குடியாத்தத்தில் சுதந்திர போராட்ட வீரர் அண்ணல் தங்கோக்கு, செங்கல்பட்டுல அச்சரப்பாக்கத்தில் சாதி எதிர்ப்பாளர் ரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு. ஸோ ரட்டமலை சீனிவாசன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அண்டு செகண்டு ரவுண்ட் டேபிள் வட்டமேசை கான்ஃபரன்ஸ்ல அம்பேத்கரோடு இணைந்து கலந்துகிட்டு இருப்பார். அடுத்து 3வது குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட். ஸோ குலசேகரப்பட்டினத்துலேருந்து ஸ்மால் சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஏவுதளம் அமைக்கப்படும். ஸோ ஏன்னா குலசேகரப்பட்டினம்ங்கிறது க்ளோசர் டு ஈக்குவேட்டர் தென் ஸ்ரீஹரிகோட்டாவோட நிலவருக்கோடு சொந்த நில அடுக்கோட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடியதான் குலசேகரப்பட்டினம். ஸ்மால் சேட்டலைட் லான்ச் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் வந்து SSLV அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ less than 500 kg இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போய் லோவர் எர்த் ஆர்பிட்டில் வந்து பிளேஸ் பண்ணக்கூடிய சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்காக குலசேகரப்பட்டினத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க விண்வெளி நிலையம். ஸோ சிறிய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்காக ஸ்ரீஹரிகோட்டாவை விட பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது குலசேகரப்பட்டினம். ஸோ SSLV அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட் 500 கிலோ இருக்கும் குறைவான செயற்கைக்கோள்களை பூமியின் கீழ் சுற்றுப்பாதைகளை செலுத்தக்கூடியதான் SSLV ராக்கெட். ஸோ அதை லான்ச் பண்ணுறதுக்காக குலசேகரப்பட்டினத்தில் லான்ச் பேட அமைக்க போகிறாங்க. அடுத்து தமிழ்நாடு பப்ளிக் ஃபண்டு ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ ஃபண்டு வந்து ட்ரெஷரி கருவூலத்தில் வந்து எண்டு யூசர் மக்களுக்கு வந்து பயனடையுதான் அப்படி போய் சேருது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் தான் இது. அதுக்கப்புறம் களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டலும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. களஞ்சியம் இந்த போர்ட்டல் எதுக்காகனா செல்ஃப் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்புறம் பென்ஷனர்ஸ். இவங்களுக்கான சர்வீஸை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் களஞ்சியம். தமிழ்நாடு பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு. களஞ்சியம் அப்படிங்கிறது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களுடைய சேவை, அவங்களுடைய தேவைகளுக்கான ஒரு போர்ட்டல். அடுத்து MSME மினிஸ்ட்ரி லான்ச் தமிழ்நாடு இன்குபேட்டர் மெச்சூரிட்டி மாடல். ஸோ தமிழ்நாடு இன்குபேட்டர் மெச்சூரிட்டி மாடல் இதில் வந்து ஸ்டார்ட் அப்பை இன்குபேட்டரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். இதுக்காக ஒரு போர்ட்டல் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ MSME அமைச்சகம் தமிழ்நாடு இன்குபேட்டர் முதிர்வு மாதிரியை அறிமுகப்படுத்தியது. ஸோ ஸ்டார்ட் அப்களை பொருத்தமான இன்குபேட்டர்களோடு இணைக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற போர்ட்டல் வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சி பார்த்தோம்னா 11வது 11th செஞ்சுரி விஷ்ணு டெம்பிள் எங்கே கிடைச்சிருக்கோன்னா உலகபுரம் நியர் வானூரின் விழுப்புரம் பக்கம் இருக்கக்கூடிய உலகபுரத்தில்
கண்டுபிடிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அவங்க வந்து நியோலித்திக் சைல்டு பரியல் சைட் அட் செட்டிமேடு, பாத்தூர், சென்னை பக்கம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. நியோலித்திக் சைல்டு பரியல் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கே அது போக கிரே வேர், அதுக்கப்புறம் சோழாயரா சோழர்களுடைய நாணயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெகாலித்திக் பரியல் சைட்ஸ்டும் பெருங்கற்கால புதைவிடங்கள் ஜவ்வாது ஹில்ஸ், திருவண்ணாமலை பக்கம் கூடிய இருக்கிற ஜவ்வாது ஹில்ஸில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனுடைய மலையில உச்சியில் அதனுடைய பரியல்ஸ் அந்த புதையிடங்கள் பார்த்தோம்னா 7.5 மீட்டர், அதுக்கப்புறம் 1.5 மீட்டர் நீளமும் அகலமும் இருக்கக்கூடியது. தொல்லியல் பார்த்தோம்னா 11ஆம் நூற்றாண்டு சார்ந்த விஷ்ணு கோயில் எங்கன்னா விழுப்புரம் வானூர் அருகே இருக்கக்கூடிய உலகபுரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னை செட்டிமேடு பாதூர்ல புதிய கற்காலத்தை சார்ந்த குழந்தை புதைக்கப்பட்ட இடத்தை வந்து சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுபோக சாம்பல் சாமான்கள் சோழர்கள நாணயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செவ்வாது மலையின் மேல பெருங்கற்கால புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அகலம் 7.5 மீட்டர் இன்டு 1.5 மீட்டர் நீளம் அகலம். அடுத்து தமிழ்நாட்டினுடைய டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா அது வந்து 2026 47,048 மெகாவாட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க 2026. அதே மாதிரி விண்டு பார்த்தோம்னா காற்றாலை உற்பத்தி திறன் 12,556 மெகாவாட் 2026 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஆல் டைம் ஹை டிமாண்ட். ஸோ ஒரு நாளில் அதிகபட்சமாக எவ்வளோ பவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 20 ஏப்ரல் 2023 போன வருஷம் 19,387 மெகாவாட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரே நாளில் 20 ஏப்ரல் 2023 19,387 மெகாவாட் தேவைப்பட்டிருக்கும். அதே மாதிரி இப்போ 22 மார்ச் மாதம் பார்த்தோம்னா 19,409 மெகாவாட். ஸோ அதை லீட் பண்ணி 19,409 மெகாவாட் ரொம்ப அதிகமாக ஒரே நாளில் தேவைப்பட்டது வந்து 22 மார்ச் 2024 தான். ஸோ மொத்த நிறுவப்பட்ட சக்தி திறன் பார்த்தோம்னா 2026 47,048 மெகாவாட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி காற்றாலைங்கிறது 12,556 மெகாவாட் இன்க்ரீஸ் ஆகும். அதிகபட்ச அனைத்து நேர உயர்வு தேவை பார்த்தோம்னா 20 ஏப்ரல் 2023 அன்னைக்கு 19,387 மெகாவாட். அது 24 மார்ச் 2022 அன்னைக்கு 19,409 மெகாவாட். அடுத்து தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் 2.4. தமிழ்நாடுடைய கிரீன் ஹவுஸ் கேஸ் இன்வென்ட்ரி அண்ட் பாத்வேஸ் ஃபார் நெட் ஜீரோ டிரான்ஸ்மிஷன் பை 2020. ஸோ 2020 கார்பன் எமிஷன் வந்து ஜீரோ ஆக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் அது. ஸோ அப்படி ஜீரோ ஆக்கணும் 2070 ஜீரோ ஆக்கணும்னா நமக்கு வந்து 475 ஜிகாவாட் சோலார் எனர்ஜி, அதுக்கப்புறம் 90 ஜிகாவாட் விண்ட் பவர் வந்து நம்ம ரீச் பண்ணோம்னா தான் 2020 கிரீன் ஹவுஸ் அந்த கார்பன் எமிஷன் வந்து ஜீரோ கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு அது எவ்வளோ தேவைன்னா 475 ஜிகாவாட் சோலார் எனர்ஜி, 90 ஜிகாவாட் விண்ட் பவரும் நமக்கு தேவை. தமிழ்நாடு கால உச்சி மாநாடு 2.4. 2070 தமிழ்நாட்டின் பசுமை இல்ல வாயு இருப்பு மற்றும் நிகர பூஜ்ஜிய மாற்றத்திற்கான பாதைகள் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 475 ஜிகாவாட் சூரிய ஆற்றல், அதுக்கப்புறம் 90 ஜிகாவாட் காற்றாலை மின்சாரம் நமக்கு இருந்தால் தான் 2070 கார்பன் எமிஷன் ஜீரோவா கொண்டு வர முடியும். ஸோ நெட் ஜீரோ எமிஷனை ஜீரோ குறைக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மெரைன் ஃபோர்ஸ். ஸோ டு ப்ரொடெக்ட் மெரைன் ரிசோர்சஸ் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார் பாப்டி. இந்தியாவுடைய முதல் மெரைன் படை, அதாவது மன்னார் வளைகுடா அதுக்கப்புறம் பாக் வளைகுடாவில் இருக்கக்கூடிய கடல் வளங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. வேர்ல்டு மோனுமெண்ட்ஸ் ஃபண்டு வாட்ச் 2025. ஸோ இதுக்குள்ள இந்த ஃபண்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுவேலி வாட்டர் ஷெட் இந்த வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உலக நினைவு சின்னங்கள் நிதி கண்காணிப்பு 2025 விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுவேலி நீர்நிலை பகுதி வந்து நாமினேட் செய்யப்பட்டிருக்கும். அடுத்து 4 நியூ முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அந்த தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 98 கீழே தான் வந்து கார்பரேஷன் உருவாக்கப்படுது. அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 98, அதே பஞ்சாயத்து ஆக்ட் வந்து 94 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 4 நியூ முனிசிபல் கார்பரேஷன் புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை கார்பரேஷன் இருக்கு? 25 கார்பரேஷன் இருக்கு. ஸோ தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் கீழ் 4 புதிய மாநகராட்சி பார்த்தோம்னா புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. டோட்டலாக நமக்கு 25 மாநகராட்சிகள் இருக்கு. அடுத்து PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, PM ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூல் தான் இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ். இதுக்கு வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து
நாங்கள் இந்த ஸ்கூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைசிங் இந்தியாவிற்கான பிஎம் பள்ளிகள், மத்திய நிதியுதவி திட்டம், இது சென்ட்ரல் ஸ்பான்சர் தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பள்ளி தான் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ். அடுத்து உமன்ஸ் ஹேவிங் பேங்க் கிரெடிட். ஸோ வங்கி கடன்ல பெண்களின் பங்கு பார்த்தோம்னா 20.78% இருக்கு. நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா இருக்காங்க. மகாராஷ்டிரா தான் அதிகமான வங்கி கடன் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம 2வது இடத்துல இருக்கும். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய வங்கி கடன்ல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. மொத்தம் 20.78% உமனுக்கு தான் கொடுக்கணும் கிரெடிட். அடுத்து சென்னை தலைமையகமாக கொண்ட சென்னை ஹெட் குவார்ட்டர் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் அக்னிகுல் காஸ்மாஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ராக்கெட் அக்னிபான் சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் ஃப்ரம் பிரைவேட் லான்ச் பேட், தனியார் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் லான்ச் பேட். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் என்ஜின். ஸோ 3D மூலமா சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் என்ஜின் மூலமா லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப், சென்னை தலைமையிடமாக கொண்ட விண்வெளி ஸ்டார்ட் அப், அதாவது அக்னிகுல் காஸ்மாஸ் பிரைவேட் லிமிடெட் முதல் ராக்கெட்டை ஏவக்கூடியது. அந்த ராக்கெட் பேரு அக்னிபான் துணை சுற்றுப்பாதை தொழில்நுட்ப டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. தனியார் ஏவுதளத்தில் இருந்து ஏவக்கூடிய முதல் ஏவுதல் இதுதான். உலகின் முதல் ஒற்றை துண்டு 3D அச்சிடப்பட்ட இயந்திரமும் இதுதான். அடுத்து 2 சோலார் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ சோழர்களுடைய 2 கல்வெட்டுகள் கிடைச்சோம். அங்கன்னா விரையாச்சிலை ஆண்டவர் டெம்பிள் இன் ரச்சந்தர் திருமலை திருச்சியில கிடைச்சிருக்கு. அதுக்காக இந்த 2 கல்வெட்டுக்கும் 2 அரசர்களை சொல்லணும். குலோத்துங்க 3ஆம் குலோத்துங்கர், அதுக்கப்புறம் ராஜராஜா 3ஆம் ராஜராஜன். 2 சோழர்களை கல்வெட்டு திருச்சி ராசந்தர் திருமலையில் இருக்கக்கூடிய வீராச்சிலை ஆண்டவர் கோயிலில் கிடைச்சிருக்கு. குலோத்துங்கன் 3, அதுக்கப்புறம் ராஜராஜன் 3ஆம் குலோத்துங்கன் 3ஆம் ராஜராஜன் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் அது. அடுத்து நியமனங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். பார்த்தோம்னா பிரசிடென்ட் அப்பாயிண்டட் ஏஎஸ் ராஜு as விஜிலன்ஸ் கமிஷனர். ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய விஜிலன்ஸ் கமிஷனராக ஏஎஸ் ராஜுவை பிரசிடென்ட் வந்து அப்பாயின் பண்ணியிருப்பார். சிவிசியில விஜிலன்ஸ் கமிஷனராக ஏஎஸ் ராஜுவை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செஞ்சார். அடுத்து ஏஎம் கான்வில்கர், இவர் வந்து சேர்பர்சன் ஆஃப் லோக்கலுடைய தலைவராக ஏஎம் கான்வில்கர் நியமிக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தல்ஜித் சிங் சௌத்ரி டிஜி ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, என்எஸ்டின்னு சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி கார்டனுடைய டைரக்டர் ஜெனரலா தல்ஜித் சிங் சௌத்ரி தேசிய பாதுகாப்பு படையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருப்பாரு. அடுத்து சுமன் குமாரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்னைப்பர். முக்கியமானது சுமன் குமாரி யாருன்னா எல்லை பாதுகாப்பு படையினுடைய முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்னைப்பர் சுமன் குமாரி. அடுத்து பி ஜுனோதி நிர்மலா சாமி, அவங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. கிஷோர் மக்வானா சேர்மன் ஆஃப் என்சிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்டுக்கான நேஷனல் கமிஷனுடைய தலைவராக கிஷோர் மக்வானா நியமிக்கப்பட்டிருப்பாரு. கிஷோர் மக்வானா என்சிஎஸ்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஞானேஷ் குமார் சுக்பீர் சிங் சந்து 2 பேரும் தேர்தல் ஆணையர்களா நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து டாக்டர் நீரஜ் மிட்டல் co-chairman ஆஃப் டிஜிட்டல் இன்னோவேஷன் போர்டு ஆஃப் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ ITU உடைய டிஜிட்டல் இன்னோவேஷன் போர்டுடைய co-chairman துணைத் தலைவராக டாக்டர் நீரஜ் மிட்டல் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் டிஜிட்டல் கண்டுபிடிப்பு வாரியத்தின் இணை தலைவராக டாக்டர் நீரஜ் மிட்டல் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்து அவார்ட்ஸ் விருதுகள் பார்த்தோம்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் அவருக்கு வந்து ஆச்சாரியா லோகேஷ் முனி அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்ட் கொடுத்துருப்பாங்க. குளோபல் ஜெயின் பீஸ் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ் ஜெய்சங்கர் ஆச்சாரியா லோகேஷ் முனியை உலகளாவிய ஜெயின் அமைதி தூதர் அப்படின்னு கௌரவிக்கப்பட்டிருக்கார். அடுத்து ஜேர்னலிஸ்ட் VN சாமி. ஸோ பத்திரிகையாளர் VN சாமிக்கு கலைஞர் எழுதுகோள் விருது 2022க்கான கலைஞர் எழுதுகோள் விருது பத்திரிகையாளர் VN சாமி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபெமினிஸ்ட் டீச்சர் நாவலிஸ்ட் பாஸ்தினா சூசேராஜ் பாமா ஃபாஸ்தினா
ஃபாஸ்டினா சுசேராஜுக்கு ஔவையார் அவார்டு கொடுத்துருக்காங்க. பெண்ணியவாதி, ஆசிரியர், நாவலாசிரியர் ஆமா ஃபாஸ்டினா சுசேராஜுக்கு ஔவையார் விருது கொடுத்துருக்காங்க. வந்து ஸ்ரீனிவாசன் கே சாமி. ஸோ இவருக்கு வந்து ஐஏஏ கோல்டன் காம்பஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாசன் கே சாமிக்கு ஐஏஏ கோல்டன் திசைகாட்டி விருது. ரத்தன் டாட்டாக்கு PV நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு வந்து ரத்தன் டாட்டா கொடுத்துருப்பாங்க. PV நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு. அடுத்து செம்மேலி தேவி ஜெயின் அவார்டு 2024. இது யாருக்கா கொடுப்பாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் உமன் மீடியா பர்சன்ஸ். ஸோ பெண் பத்திரிகையால் கொடுக்கக்கூடியது. அதை வாங்கினவங்க கிரீஷ்மா குத்தார் ரித்திகா சோப்ரா ஆஃப் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய செய்தியாளர்கள். இவங்க 2 பேர் கொடுத்துருப்பாங்க. கிரீஷ்மா குத்தார், ரித்திகா சோப்ரா. ஸோ சிறந்த பெண் ஊடகவியலாளர்களுக்கான செம்மேலி தேவி ஜெயின் விருது. செம்மேலி தேவி ஜெயின் விருது கிரீஷ்மா குத்தர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ரித்திகா சோப்ரா. இவங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்கோம். அடுத்து மலையாளம் போயட் பிரபா வர்மா. அவருக்கு சரஸ்வதி சம்மன் லிட்ரரி அவார்டு 2023 கொடுத்துருப்பாங்க. மலையாள கவிஞர் பிரபா வர்மாக்கு சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருது 2023 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷியாரா வீக் லீடர்ஷிப் அவார்டு டாக்டர் சுல்தான் அல் ஜாபர் ஆஃப் UAE. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சேர்ந்த டாக்டர் சுல்தான் அல் ஜாபர். ஸோ இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் COP28 உடைய பிரசிடென்ட்ஸும் வந்து சுற்றுச்சூழல் மாநாடு அதனுடைய COP28 சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் மாநாடுடைய தலைவராக இருந்தவர். இவருக்கு வந்து ஷெரா வீக் தலைமைத்துவ விருது கொடுத்திருப்பாங்க. டாக்டர் சுல்தான் அல் ஜாஃபர் COP28 உடைய தலைவர். அடுத்து குளோபல் கிளீன் எனர்ஜி சமிட் 2024 நியூ டெல்லியில் நடந்தது. இங்க வந்து NLCக்கு வந்து கிஃப்ட் குளோபல் என்விரான்மெண்ட் அவார்டு 2024க்கான என்விரான்மெண்ட் அவார்டு கொடுத்துருப்பாங்க. NLCக்கு உலகளாவிய தூய்மையான ஆற்றல் உச்சி மாநாடு புது டெல்லியில் நடக்குது. இங்க NLCக்கு கிஃப்ட் குளோபல் சுற்றுச்சூழல் விருது 2024 கொடுத்திருப்பாங்க. அடுத்து குளோபல் இன்இக்வாலிட்டி ரிசர்ச் அவார்டு பீனா அகர்வால், ஜேம்ஸ் கே பாய்ஸ். ஸோ இன்இக்வாலிட்டி பாலின சமத்துவமின்மை உலகளாவிய சமத்துவமின்மைக்கான ஆராய்ச்சிக்கான விருது பீனா அகர்வால், ஜேம்ஸ் கே பாய்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பீனா அகர்வால், ஜேம்ஸ் கே பாய்ஸ்க்கு. அடுத்து இந்தியா முக்கியமான ஸ்டேட்ஸ், அப்புறம் இந்தியா ரிலேட்டடான நியூஸ். So first indigenously built hydrogen fuel cell ferry boat. So சுச்சேதா இன் உச்சில வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி விவோ சிதம்பரம் போர்ட் தூத்துக்குடி போர்ட் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கொச்சியில உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் படகு சுச்சேதா. அதனுடைய பேர் படகு போட்டோட பேரு சுச்சேதா. அதே மாதிரி விவோ மாவு சிதம்பரநாத் துறைமுகம் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஹப் துறைமுகம். 2024க்கான பாரத் டெக்ஸ் டெல்லியில் நடந்திருக்கும். டெல்லியில பாரத் டெக்ஸ் 2024க்கான கண்காட்சி நடந்திருக்கும். அடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி இன் புனே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி இன் தேவர்கானா வில்லேஜ் இன் ஜஜ்ஜார் ஆஃப் ஹரியானா. ஸோ ஹரியானாவில் இந்த நேச்சுரோபதிக்கான 2 இன்ஸ்டியூட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. புனேல உள்ள தேசிய இயற்கை மருத்துவ நிறுவனம், அதுக்கப்புறம் ஹரியானாவின் ஜஜ்ஜார் தேவர்கானா கிராமத்தில் இருக்கக்கூடிய மத்திய யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம். அடுத்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் சிக்கிமுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் இன் ராங்பூர். சிக்கிம் மாநிலத்தில் முதல் இந்திய ரயில் நிலையம் ராங்பூர்ல வந்து அமைக்க போறாங்க. இந்தியா அண்ட் பங்களாதேஷ் 2 பேரும் இணைந்து இன்டகிரேட்டட் டைகர் ஹேபிடேட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் ஃபார் சுந்தர்பன்ஸ். சுந்தர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய புலிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவும் பங்களாதேஷும் இந்த திட்டத்தின் கீழே இணைந்திருப்பாங்க. இந்தியா வந்து பங்களாதேஷ் சுந்தர்பனில் உள்ள ஒருங்கிணைந்த புலிகள் வாழ்விட பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வந்து இணைந்து செயலாற்ற போறாங்க. அடுத்து கமிட்டி ஹெடட் பை டிவி சோமநாதன் ஃபார்முலேட் யூனிஃபார்ம் KYC ரூல்ஸ். KYC அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். சீரான KYC விதிமுறைகளை உருவாக்குறதுக்காக டிவிகே சோமநாதன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்தியன் ஃபெர்டிலைசர்ஸ் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட். ஸோ இஃப்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பர் 1 கோஆபரேட்டிவ். ஸோ இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட் அப்படிங்கிறது நம்பர் 1 கோஆபரேட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீட்டா கன்சர்வேஷன் ப்ரீடிங் சென்டர் இன் பன்னி கிராஸ்லேண்ட் ரிசர்வ் கட்ச் குஜராத்தில் இருக்கக்கூடியது. பன்னி கிராஸ்லேண்ட்
ரிசர்வ் எங்க இருக்கு? குஜராத்தில் இருக்கக்கூடியது. ஸோ குஜராத்தின் கட்ச் கன்னி புல்வெளிகள் காப்பகத்தில் முதல் சிறுத்தை பாதுகாப்பு இனப்பெருக்க மையம் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து தாவி ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து சோகாஷ் தக்கர் கல்ச்சர் ஆன் பேங்க் ஆஃப் தவி ரிவர் இன் ஜம்மு காஷ்மீர். ஸோ தவி ரிவர் இன் ஜம்முல இருக்கக்கூடிய தாவி ரிவர்ல இருக்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தாவி ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து தக்கர் கல்ச்சரை வந்து ஷோகாஸ் பண்ணக்கூடியது. தாவி திருவிழா ஜம்முவில் தாவி ஆற்றின் கரையில் டக்கர் கலாச்சாரத்தை காட்சிப்படுத்தக்கூடியது. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரோபதி GH ஏன்னா ஏலேவாடி அண்டர் நிசார் கிராம் ப்ராஜெக்ட் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி இன் புனே. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி எங்க இருக்கு? புனேல இருக்கு. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி புனே. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் GH. ஸோ புனேயில் உள்ள தேசிய இயற்கை மருத்துவ நிறுவனத்தின் நிசர் கிராம் திட்டத்தின் கீழ். ஸோ நிசர் கிராம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் விளைவாடியில் முதல் அரசு இயற்கை மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்டேஞ்சர்ட் கேஞ்சட்டிக் ரிவர் டால்பின் ரிசர்ச் சென்டர் எங்கன்னா பாட்னா பீகார்ல அமைக்கப்படும். பாட்னா பீகார்ல அழிந்து வரும் கங்கை நதி டால்பின் ஆராய்ச்சி மையம் பாட்னா பீகார். ஸோ அழிந்து வரக்கூடிய கங்கை நதி டால்பின் ஆராய்ச்சி மையம் பாட்னா பீகார்ல அமைக்கப்படும். அடுத்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் புதுசாக ஒரு நியூ வெரைட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. சி ஸ்லக் மொல்லுஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்முடைய பெயர் வந்து அதுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ புதிய வகை கடல் ஸ்லக் மொல்லஸ்கை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் பெயர் வைக்கப்பட்டது. அடுத்து ஃபர்ஸ்ட் அண்டர் ரிவர் மெட்ரோ டனல் கொல்கத்தாவில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொல்கத்தாவில் ஆற்றுக்கு அடியில் முதல் மெட்ரோ சுரங்கப்பாதை. அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டு லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியோட கெவ்ரா மைன் இன் சத்தீஸ்கர் கூட கெவ்ரா மைன் தான் லார்ஜஸ்ட் கோல் மைன் இன் ஆசியா. சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டு லிமிடெடின் கெவ்ரா சுரங்கம் வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம். அக்ரிகல்ச்சர் இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அட் கிருஷி பவன் டெல்லியில். அது கிருஷி பவன்ல அக்ரிகல்ச்சருக்கான இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கு கிருஷி பவனில். விவசாய ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம். அடுத்து இந்தியாவுக்கு வந்து அவார்டு கொடுத்துருப்பாங்க. என்னன்னா மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா சாம்பியன் அவார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம 100% இதை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா 100% நம்ம தடுத்து விட்டதுனால இந்தியாவுக்கு தட்டமை மற்றும் ரூபெல்லா சாம்பியன் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பனாமா அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ISA உடைய 97வது உறுப்பினர். பனாமா அப்படிங்கிறது சர்வதேச சோலார் அலையன்ஸ் உடைய 97வது ஜாயின் ஆன உறுப்பினர் தான் பனாமா. அடுத்து சங்கம் டிஜிட்டல் பென் இனிஷியேட்டிவ்ஸ் IIIT பெங்களூர்ல நடத்தப்பட்டிருக்கும். IIIT பெங்களூர்ல சங்கம் டிஜிட்டல் பென் இனிஷியேட்டிவ் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி தேசிய தோட்டக்கலை கண்காட்சி நேஷனல் ஹார்டிகல்ச்சர் ஃபேரும் வந்து பெங்களூர்ல தான் நடந்திருக்கும். IIHR தான் இதை நடத்தியிருப்பாங்க. அடுத்து குஜராத் வதோதரா முனிசிபல் கார்பரேஷன் ரைட் டு 1 பில்லியன் ரூபீஸ். ஸோ எப்படின்னா ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் சர்டிஃபைட் கிரீன் முனிசிபல் பாண்ட் செல் பண்ணி 1 பில்லியன் ரூபீஸ் ரைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் யாருன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோதரா முனிசிபல் கார்பரேஷன். ஸோ குஜராத்தின் வதோதரா முனிசிபல் கார்பரேஷன் 1 பில்லியன் ரூபாயை திரட்டியது. அதன் மூலம் ஆசியாவின் முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை முனிசிபல் பத்திரம் அதை விட்டு 1 பில்லியன் ரூபீஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நாக்பூர் அவங்க வந்து ஜீரோ கார்பன் பில்டிங் ஆக்ஷன் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணது நாக்பூர். ஜீரோ கார்பன் கட்டடங்கள் செயல் திட்டம். இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆஃப் டெல்லியோட இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெஸ்ட் ஏர்போர்ட் இன் ஏசியா பசிபிக் ரீஜன்ல பெஸ்ட் ஏர்போர்ட் இதுதான். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஏசியா பசிபிக் பிராந்தியத்தில் சிறந்த விமான நிலையமா இருக்கு. டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தினுடைய ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தங்க கடத்தல தடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் ரைசிங். இது வந்து தங்க கடத்தல தடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து லான்ச் பண்ணக்கூடிய ஸ்கீம்.
அடுத்து 2024 DHSL குளோபல் கனெக்டட்னஸ் ரிப்போர்ட்ல இந்தியா 62வது இடத்துல இருக்கு. ஸோ DHL உலகளாவிய இணைப்பு அறிக்கையில இந்தியா 62வது இடத்துல இருக்கு. அடுத்து பாருங்க டாக்டர் டு பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ டாக்டர் அப்புறம் பாப்புலேஷன் ரேஷியோ இது வந்து நம்ம 1:900 வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஹூ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது 1:1000. ஸோ 1000 பேருக்கு ஒரு டாக்டர், 1000 பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹூ ரெக்கமெண்ட் பண்ணோம். நம்ம வந்து 900 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி நார்த் ஈஸ்ட் கேம்ஸ் இது வந்து சோவியமா நாகாலாண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். வடகிழக்கு விளையாட்டு 2024 நாகாலாந்தின் சோவிமால தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ கிரிட் இந்தியா அப்படிங்கிறது இப்போ மினி ரத்னா கேட்டகரி 1க்கு வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து இப்போ பெற்றிருக்கக்கூடியது கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா லிமிடெட். கிரிட் இந்தியா இந்த பப்ளிக் செக்டார் யூனியன் வந்து இப்போ மினி ரத்னா 1 கேட்டகரிக்கு லிஃப்ட் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் LNG பஸ் வந்து மகாராஷ்டிரா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவின் முதல் LNG பேருந்து. LNGனா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். முதல் LNG பஸ் மகாராஷ்டிரா. அடுத்து எலெக்ஷன் கமிஷன் சாக்ஷம் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எதுக்காகனா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஈஸியாக ஓட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் சாக்ஷம் ஆப். மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதாக வாக்களிக்கும் வசதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். அது தேர்தல் ஆணையம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நிகாராகுவா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் நேஷன் டு ரெகனைஸ் இந்தியன் ஃபார்மா ஸ்டாண்டர்ட். ஸோ இந்தியாவுடைய ஃபார்மா தரத்தை அங்கீகரித்த முதல் ஸ்பானிஷ் மொழி பேசும் நாடு வந்து நிகாராகுவா. அடுத்து தி ஓஷன் கிரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் மேக் இன் இந்தியா ASTDS டக் டெவலப்ட் பை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் ஃபார் பாரதீப் போர்ட் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து ஒரு டக் போட்னா பெரிய ஷிப்பு சரக்கப்பல் வருதுன்னா அந்த சரக்கப்பலை வந்து துறைமுகத்துக்குள்ள வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய போட்டு தான் இந்த டக் போட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டக் போட்டை மேக் இன் இந்தியா கீழே உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டக் போட் வந்து ஓஷன் கிரேஸ் அப்படின்னு நேம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டக் போட்டை உருவாக்கினவங்க யாருன்னா கொச்சின் ஷிப்யார்டு தான். கொச்சின்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. யாருக்காகனா பாரதீப் போர்ட் அத்தாரிட்டிக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓஷன் கிரேஸ் அப்படிங்கிறது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடுக்காக உருவாக்கிய முதல் மேக் இன் இந்தியா ASTDS டக். ஸோ வந்து பாரதீப் துறைமுக ஆணையத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்துஸ்தான் ஊர்வரக் அண்ட் ரசாயன் லிமிடெட் ஃபெர்டிலைசர் பிளான்ட் இன் பரோனி பீகார். பரோனி பீகார்ல இருக்கக்கூடியதான் அது இந்துஸ்தான் ஊர்வரக் அண்ட் ரசாயன லிமிடெட் உர ஆலை பரோனி பீகார்ல இருக்கு. அடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ SCO உடைய ஸ்டார்ட் அப் ஃபோரம் டெல்லியில் நடந்திருக்கும். ஸோ ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய தொடக்க மண்டபம், அதாவது ஸ்டார்ட் அப் ஃபோரம், அது வந்து புதுடெல்லியில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்பீட் ப்ரீடிங் கிராப் ஃபெசிலிட்டி. ஸோ கிராப்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி எங்கே இருக்குன்னா மொகாலியில் இருக்கு. அட் நேஷனல் அக்ரி ஃபுட் பயோடெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் இன் மொகாலி. ஸோ இங்கே தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மொகாலியில் இருக்கக்கூடிய தேசிய வேளாண் உணவு பயோடெக்னாலஜி நிறுவனத்தில் தேசியவாக இனப்பெருக்க பயிர் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் LIC அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் இன்சூரன்ஸ் பிராண்ட் இன் வேர்ல்டு. LIC வந்து உலகத்திலேயே வந்து வலிமையான காப்பீட்டு நிறுவனம் வந்து LIC தான். உலகின் வலிமையான காப்பீட்டு பிராண்டு LIC. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா SCCI அப்படின்னு சொல்லக்கூடியது லார்ஜஸ்ட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து உருவாக்கி அமைச்சிருப்பாங்கன்னா ராஜ் நந்தகாம் சத்தீஸ்கர்ல. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் SCCI சத்தீஸ்கர்னுடைய ராஜ் நந்தகான்ல மிகப்பெரிய பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பை 2035 இந்தியா வந்து விண்வெளியில சொந்த விண்வெளி நிலையத்தை வந்து அமைச்சிடும். ஸோ சொந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் செமி கிரியோஜெனிக் இன்டகிரேட்டட் என்ஜின் அண்ட் ஸ்டேஜ் டெஸ்ட் ஃபெசிலிட்டி ஆட் இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் மகேந்திரகிரியில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ செமி கிரியோஜெனிக் இன்டகிரேட்டட் என்ஜின் அண்ட் ஸ்டேஜ் டெஸ்ட் ஃபெசிலிட்டி மகேந்திரகிரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரியில் இஸ்ரோ ப்ரொபல்ஷன் வளாகத்தில் அரை கிரியோஜெனிக்ஸ் ஒருங்கிணைந்த இயந்திரம் மற்றும் நிலை சோதனை வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஜோகோங்கிறது ஐடி கம்பெனி. ஸோ இந்த ஐடி கம்பெனி வந்து மாடர்ன் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு சக்யா அப்படின்னு நியமிச்சிருப்பாங்க ஃபார் ரிட்டைல் ஸ்டோர்ஸ். ஸோ
சின்ன சின்ன கம்பெனிங்க, சின்ன சின்ன கடைகளுக்காக இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் சொல்யூஷன் தான் பாயிண்ட் ஆஃப் சேலுக்கான ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது பேர் ஜக்கியா. ஸோ வந்து சில்லறை கடைகளுக்கான ஜக்கியா அப்படிங்கிற நவீன விற்பனை புள்ளியை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து கேரளாவில் ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ டீச்சர் ஐரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏஐ டீச்சர் கேரளாவில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் அடல் டிங்கரிங் லேப் ஏடிஎல் ப்ராஜெக்ட் கீழே. ஸோ இது வந்து நிதி ஆயக்கூடிய ஒரு ஸ்கீம். கேரளாவில் உருவாக்கும் ஏஐ ஆசிரியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ ஆசிரியர் ஐரிஸ். அந்த ஆசிரியர் ஏஐ டீச்சருடைய பேர் ஐரிஸ். அடல் டிங்கரிங் லேப் அந்த திட்டத்தின் கீழே நிதி ஆயக்கூடிய அந்த திட்டத்தின் கீழே வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அது கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐஏஎஸ்டி திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பாசிபிள் லொகேஷன் ஃபார் பாரத் செமிகண்டக்டர் ரிசர்ச் சென்டர். பாரத் செமிகண்டக்டர் ரிசர்ச் சென்டர் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தான் அமைக்கப்படுறாங்க. ஸோ திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் பாரத் செமிகண்டக்டர் ஆராய்ச்சி மையத்துக்கான சாத்தியமான இடமா இருக்கு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அது வந்து ஜேஎஸ்எல் அப்படின்னு சொல்ற ஸ்டீல் கம்பெனி கிரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிப்பாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்காக. அவங்களுடைய இசார் ஹரியானாவில் இருக்கக்கூடிய இந்த ஆலையில் ஜிண்டால் துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பெனி ஜேஎஸ்எல் ஹரியானாவின் இசாரில் உள்ள துருப்பிடிக்காத எஃகு ஆலையில் பச்சை ஹைட்ரஜன் கிரீன் ஹைட்ரஜன் வந்து பயன்படுத்தி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் பிக்கெஸ்ட் மொபைல் ஃபோன் ப்ரொடியூசிங் கண்ட்ரி நம்ம இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் சைனா, இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்கு. அடுத்து ஐஐடி மெட்ராஸ் ஃபண்டிங் கொடுத்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வெல்லோன் ஸ்பேஸ். ஐஐடி மெட்ராஸுடைய ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் தான் வெல்லோன் ஸ்பேஸ். அவங்க வந்து ஒரு மினியேச்சர் ஸ்பேஸ் லேபார்டரி ஆஸ்ட்ரிக்ஸ் லேப் அதை வந்து 2025 ஆர்பிட்ல கொண்டு போய் அதை நிறுத்த போறாங்க, அங்கே ஏற்படுத்த போறாங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வந்து வெல்லோன் ஸ்பேஸ். இது வந்து மினியேச்சர் ஸ்பேஸ் லேபார்டரியை அவருடைய ஆஸ்ட்ரிக்ஸ் லேப் அப்படிங்கிறது 2025 சுற்றுப்பாதையில் நிறுத்துவாங்க. அடுத்து இந்தியன் ஆயில் லான்ச்சஸ் எத்தனால் 100. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆட்டோமோட்டிவ் ஃபியூல் வண்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலாக எத்தனால் 100 வந்து லான்ச் பண்ணது யாருன்னா இந்தியன் ஆயில் தான் வந்து எத்தனால் 100 மாற்று வாகன எரிபொருளை அறிமுகப்படுத்தியது. அடுத்து நாசா டெஸ்டட் 3D பிரிண்டட் என்ஜின். ஸோ 3D பிரிண்ட் பண்ண இன்ஜினை நாசா வந்து ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சிங்கப்பூர். ஸோ ரீசெண்டாக பிரிட்ஜு மேலே போய் இடிச்சு ஒரு ஷிப்பு கார்கோ ஷிப்பு இடிச்சு பிரிட்ஜு விழுந்திருக்கும். ஸோ அதான் வந்து சிங்கப்பூர் கண்டெய்னர் ஷிப்பு தலி. அந்த ஷிப் பேர் தலி கொலிடட் வித் பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் இன் பால்டிமோர் யூஎஸ்ல விட பால்டிமோர் அமெரிக்காவின் பால்டிமோர் நகரில் இருக்கக்கூடிய அந்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ பாலத்தின் மீது சிங்கப்பூர் உள்கலம் கப்பல் டாலி போய் மோதி இந்த பிரிட்ஜை வந்து கொலாப்ஸ் ஆகியிருக்கும். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ் பார்த்தோம்னா இந்தியன் உமன்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் டைம் ஓன் கோல்டு மெடல் அட் பேட்மிண்டன் ஏசியா டீம் சாம்பியன்ஷிப் 2024 மலேசியாவில் நடந்தது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் முறை இந்தியாவுடைய உமன் டீம் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க பேட்மிண்டனில். மலேசியாவில் 2024 நடைபெற்ற ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய பெண்கள் அணி முதல் முறையாக தங்க பதக்கம் வென்றது. அதுக்கப்புறம் இந்தியன் சட்லர்ஸ் பேங்க் 3 கோல்டு அட் பிடிஓடைய பேரா பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2024 பட்டாயா தாய்லாந்தில் நடந்துச்சு. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற பிடிஓடைய பேரா பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் 2024 இந்திய ஷட்டில் வந்து 3 தங்கம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல். ஸோ வந்து இதில் வந்து தமிழ்நாடு செகண்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. வைஷ்ண பிச்சை தமிழகத்தை சார்ந்த வைஷ்ண பிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2வது இடத்த வந்திருப்பாங்க. ஸோ தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா 2024 தமிழகத்தை சார்ந்த வைஷ்ணா பிச்சை 2ஆம் இடம் பெற்றார். அடுத்து மும்பை வந்து ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணியிருப்பாங்க பீட்டிங் விதர்பா. ஸோ விதர்பாவை வீழ்த்தி 2024 ரஞ்சி கோப்பையை மும்பை வந்து வென்றது. டேபிள் டென்னிஸ் பிளேயர் சத்யன் ஞானசேகரன் டேபிள் டென்னிஸ் பிளேயர். இவர் வந்து மென்ஸ் சிங்கிள்ஸ்க்கான டைட்டில் வின் பண்ணியிருப்பார். எங்கன்னா WTT ஃபீடர் சீரீஸ் இவெண்ட்டின் பெய்ரூட் லெபனானில் நடந்தது. ஸோ டேபிள் டென்னிஸ் பிளேயர் சத்யன் ஞானசேகரன் லெபனானுடைய பெய்ரூட்டில் நடந்த WTT ஃபீடர் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றிருப்பார். அடுத்து டேபிள் டென்னிஸ் பிளேயர் சரத்கமல். ஸோ இவரும் வந்து டேபிள் டென்னிஸ் சத்யன் ஞானசேகரன் அப்புறம் சரத்கமல் 2 பேருமே டேபிள் டென்னிஸ் பிளேயர் தான். இல்லை சரத்கமல் ஃபிளாக் பேரர் பாரிஸ் 2024 ஒலிம்பிக் அதுக்கான ஆட்சி ஏந்தி ஃபிளாக் பேரர் கொடி ஏந்தி சொல்லக்கூடியவர் தான் ஷரத் கமல் அப்படின்னு சொல்லக்கூடிய டேபிள் டென்னிஸ் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கான கொடி ஏந்தியவர் அவர். அடுத்து டிஃபென்ஸை பற்றி என்னென்ன முக்கியமான பயிற்சிகள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இந்தியா ஜப்பானுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி தெர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியா ஜப்பானுக்கு இடையில் நடந்த
மிலிட்ரி எக்ஸசைஸ் ராஜஸ்தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் சமுத்திர லக்ஷ்மணா. ஸோ சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லக்கூடியது கடற்சார் பயிற்சி இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில நடந்தது. ஸோ இந்தியா மலேசியாவுக்கு இடையில நடந்த சமுத்திர லக்ஷ்மணா அப்படிங்கிறது கடற்சார் பயிற்சி. அடுத்தது வந்து பை ஆனுவல் நாவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2024 ஏர்கிராஃப்ட் கேரியர் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாலாம் நடந்திருக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு 2 முறை நடக்கூட கடற்படை தளபதிகள் மாநாடு 2024 விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான ஐஎன்எஸ் விக்ரமாதித்யால நடந்திருக்கும். இந்த மாநாடு விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யால நடந்திருக்கும். அடுத்து ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் உமன் பர்சனல் வந்துருக்காங்க 9%. ஸோ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் துணை ராணுவம் மத்திய துணை ராணுவம் பாராமிலிட்ரி ஃபோர்ஸ்லயே வந்து அதிகமான உமன் போலீஸ் பர்சனல் பெண் பணியாளர்கள் இருக்கக்கூடியது ரயில்வே பாதுகாப்பு படையில தான் 9% இருக்காங்க. அடுத்து மேரிடைம் எக்ஸசைஸ் சி டிஃபெண்டர்ஸ் 2024 பிட்வீன் இந்தியா யூஎஸ் இடையில நடந்தது. அங்கே போர்ட் பிளேயர் அந்தமான்ல நடத்திருக்கோம். ஸோ அந்தமான கூட போர்ட் பிளேயர்ல இந்திய அமெரிக்க கடலோர காவல்படை பயிற்சி சி டிஃபெண்டர்ஸ் 2024 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நேவிஸுடைய டெடிகேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நௌசேனா பவான் டெல்லி கண்டோன்மெண்ட்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கும். டெல்லி கண்டோன்மெண்ட்ல கடற்படையின் பிரத்யேக தலைமையகம் அதை வந்து நௌசேனா பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நௌசேனா பவன் அப்படிங்கிறது கடற்படையினுடைய தலைமையகம். அடுத்து இந்தியா சிஎஸ்எல்ஸ் இந்த 2 நாட்டுக்கு இடையில் நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் லாமிட்டியர் 2024 கூட்டு ராணுவ பயிற்சி பிட்வீன் இந்தியன் அண்ட் சீசல்ஸ் இடையில நடந்தது சீசல்ஸ். அடுத்து பைலேட்ரல் ட்ரை சர்வீஸ் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆம்பிபியோஸ் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா யூஎஸ். அதுக்கப்புறம் டைகர் ட்ரெயின்ஸ் 3 பேருக்கு இடையில ஐஎன்எஸ் சலஸ்வாலா நடந்திருக்கும். இந்த கப்பல்ல இருதரப்பு முப்படைகளின் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணம் எக்ஸசைஸ் ஐஎன்எஸ் சலஸ்வா கப்பல்ல இந்தியா அமெரிக்கா டைகர் ட்ரெயின் இந்த 3 பேருக்கு இடையில எம்பிபிஎஸ் பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹியூமனிடேரியன் ரிலீஃப் எக்ஸசைஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ் ஐஎம்டி ட்ரைலேட் 2024 அப்படின்னா ஐஎனா இந்தியா, எம்னா மொசாம்பிக், டீனா டான்சானியா 3 நாடுகளுக்கு இடையில முக்கூட்டு பயிற்சி நடந்திருக்கும். ட்ரைலேட்ரல் கடல்சார் பயிற்சி இஎம்டி ட்ரைலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியா, மொசாம்பிக், அதுக்கப்புறம் டான்சானியாவுக்கு இடையில நடந்திருக்கும். முக்கியமான புத்தகங்கள் பார்த்தோம்னா ஃபூல் பகதூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஃபர்ஸ்ட் மகதி நாவல் வந்து டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ் பை அபய் கே. ஸோ ஃபூல் பகதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மகதி நாவல் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கும் பை அபய் கே. ஃபூல் பகதூர் முதல் மகதி நாவல் அபய் கே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ரைட்டர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தியோட புக்கு கருங்குன்றம். கண்ணையன் தட்சிணாமூர்த்தியின் கருங்குன்றம் அப்படிங்கிற புத்தகம் சாகித்ய அகாடமி விருது மொழிபெயர்ப்புக்கான விருது பெற்றிருக்கும். ஸோ சாகித்ய அகாடமியினோட டிரான்ஸ்லேஷன் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கோம். இந்த புக்கு வந்து மமாங் டாய்ஸ் அவங்களுடைய இங்கிலீஷ் நாவல் தி பிளாக் ஹில் அப்படிங்கிறத தமிழ்ல மொழிபெயர்த்ததாக கொடுத்துருப்பாங்க. மமாங் டாயின் ஆங்கில நாவலான தி பிளாக் ஹில்ல தமிழ்ல மொழிபெயர்த்ததுக்காக சாகித்ய அகாடமிக்கான மொழிபெயர்ப்பு விருது வாங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. அவருடைய மொழிபெயர்ப்பு புத்தகம் கருங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து முக்கியமான பர்சன்ஸ் பார்த்தோம்னா கசல் சிங்கர் பங்கஜ் உதாஸ் அவர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிருப்பாரு. பங்கஜ் உதாஸ் அவர் ஏன்னா கசல் சிங்கர் கசல் பாடகர் பங்கஜ் உதாஸ் வந்து காலமாக இருப்பாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் ஆரா ஆச்சர் அண்ட் அர்ஜுனா அவார்டி ஷீதல் தேவி as நேஷனல் பிடபிள்யூடி ஐகான். ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஐக்கனா சீத்தல் தேவியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன். இவங்க வந்து பேரா ஆர்ச்சர் அண்ட் அர்ஜுனா அவார்டி பேரா ஆர்ச்சர் அப்புறம் அர்ஜுனா விருது பெற்ற சீத்தல் தேவியை வந்து தேசிய ஊனமுற்ற நபருக்கான ஐக்கானாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும். அந்த பிடபிள்யூடி அவங்க ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த எலெக்ஷன் தேர்தல் ஓட்டு வாக்களிக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் அது ஷார்ட்ஃபார்ம் அப்ளிகேஷன். இதுவும் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக 100% வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கான இந்த பிடிஎஃப் வந்து லிங்க்ல கொடுக்குறேன், படிங்க. பிடிச்சிருந்தா சேனல் அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஆச்சு அப்புறம் ஏப்ரல் வந்து
நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம்.